தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य गणानान्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सीदसादनम्। ॐ श्री महागणाधिपतये नमो नमः। ॐ प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேभ्यो சத்குருभ्यो நமோ நமः. ஹரிஹி ஓம். அனைத்து சாய் டிவி நேயர்களாகிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் ஸ்ரீ யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய ஸ்ரீமத் பகவத்கீதை வகுப்பினை ஆரம்பிக்கின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 2வது அத்தியாயம் 61வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசேஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. பகவான் கிருஷ்ணர் 55வது ஸ்லோகத்திலிருந்து ஸ்தித பிரக்ஞ லக்ஷணம் என்றால் என்ன என்பதை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். முதலில் ஸ்தித பிரக்ஞன் என்பவன் தன்னில் தானாக வீற்றிருந்து தன்னில் அமைதியை காண்பவன் அப்படின்னு சொன்னார். நாம் நம்மிடத்தில் அமைதியாக இருப்பதுவே ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கிறது முதல்ல ஞானியினுடைய லட்சணமாக அமைந்தது. பிறகு அவர் தன்னில் தானாக நிலை பெற்று இருந்தாலும் கூட வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்ளும் பொழுது அனைவரிடமும் ஸ்நேகமாகவும் அதே போல சமத்துவத்தோடவும் பழகுவார் அப்படிங்கிறதையும் சொன்னார். அப்போ விவகாரங்களில் ஈடுபடும் போதும் கூட தன்னிலை மாறாமல் அந்த அமைதி தொடரும் அப்படின்னு சொல்லி 57வது ஸ்லோகத்தில் சொன்னார். அதற்கப்புறம் அவரால் அது எப்படி முடிகிறது அப்படின்னு கேட்குறச்ச, ஆமை எப்படி தன்னுடைய அவயவங்களை சுருக்கி கொள்ளுகிறதோ அப்படி உலக விஷயங்களின் பால் தன்னுடைய நாட்டத்தை தன்னுடைய இந்திரியங்களை அனுமதிக்காமல் இருப்பார் அப்படின்னு சொல்லி 58வது ஸ்லோகத்தில் சொல்றார். அப்போ ஞானி யோகியாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். யோகி என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு பெரிய டெஃபினேஷன் இருக்கு. தன்னுடைய சரீரத்தை படகாக மாற்றி இந்த உலகத்தினுடைய அத்துணை கஷ்டங்களையும் நீந்தி நிறைநிலையை அடைய பாடுபடுபவர் யோகி. தன்னுடைய மனதை ஒன்றுபடுத்தியவர் யோகி அப்படின்னு சொல்லி யோகத்திற்கு நிறைய அர்த்தங்கள்லாம் இருக்கிறது. பதஞ்சலி மகரிஷி யோகத்திற்கு சமாதினே சொல்லிடுவார். யோகச்சித்த விருத்தி நிரோதா அப்படின்னு சொல்லி பதஞ்சலியினுடைய அஷ்டாங்க யோகத்தினுடைய 2வது சூத்திரமாக இது அமைந்திருக்கிறது. முதல் சூத்திரம் என்ன அப்படின்னா அத யோகானுசாசனம், 2வது யோகச்சித்த விருத்தி நிரோதா. யோகம் என்றால் சித்தத்தை நிலைநிறுத்துவது. எங்கு நிலைநிறுத்துவது
தன்னில் தானே நிலை பெற்று சமாதி என்று கூறப்படுவது அதுவே. யோகம் என்றால் என்ன என்றால் சமாதி அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லிடுறார். சமாதி என்றால் என்ன அப்படிங்கிறத அதற்கு அடுத்த வருகின்ற சூத்திரத்தில் சொல்கிறார். அந்த காலத்துலலாம் நீட்டியெல்லாம் பேசுறதெல்லாம் கிடையாது. எவ்வளவு சுருக்கி பேச முடியுமோ அவ்வளவு சுருக்கி அதை சூத்திரமாக பண்ணி விடுவார்கள். சூத்திரம் என்பது குறைந்த அக்ஷரங்களை கொண்டு நிறைந்த கடல் போன்ற அர்த்தங்களை அதில் பதிந்து கொண்டிருப்பது. எழுகடலை குறுக்க திரித்த குறள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது 7 கடல் அர்த்தங்களை அதை அப்படியே ஷார்ட் ஃபார்மில் கொண்டது தான் திருக்குறள்னு சொல்லுவோம் இல்லையா? அதையும் காட்டிலும் சுருக்கமாக இருப்பது இந்த சூத்திரங்கள் தான். ததா திரஷ்டஸ்வரூபே அவஸ்தானம், அவ்வளவுதான். பிரம்மசூத்திரம் இன்னும் கம்மியாக இருக்கும். லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா முடிஞ்செடுத்து ஒரே ஒரு சூத்திரம். அதற்கு பார்க்கணுமே 50 பக்கங்கள் விளக்கங்களாக அமைந்திருக்கின்றன. அந்த மாதிரி சூத்திரமாக சொல்லும் பொழுது யோகத்திற்கு சமாதி அப்படின்னு பதஞ்சலி சொல்றார். ஆனால் யோகி என்பவன் சமாதியின் பொருட்டு பாடுபடுபவன். அதே போல நம்முடைய சரீரத்தினுடைய இந்த நிலையாமையை உணர்ந்து நிலையானதாகிய பரம்பொருளையும் அடைய பாடுபடுபவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்கே சொல்றார். இங்கே அனிமா மகிமா லகிமா குருமான்னு சொல்லி இந்த 8 விதமான சித்திகள் இருக்கின்றன. அஷ்டமா சித்திகள்னு சொல்லுவோம். அதற்காக பாடுபடுகிற யோகி கிடையாது. இங்கே அதுவும் ஒரு காலத்தில் நம்மிடத்திலிருந்து போய்விடும் அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டு அதையும் தூக்கி எறிபவனே யோக நிலை பெற்ற ஞானி. அப்படிப்பட்ட ஞானி இந்த நபர் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ இந்த ஞானி என்பவர் பிரக்ஞா என்று கூறப்படுகின்ற ஞானத்தின் நிலை பெற்றவர். அதனால தான் ஸ்தித பிரக்ஞன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிரக்ஞா என்றால் ஞானம். எப்படிப்பட்ட ஞானம் என்றால் பரம்பொருளை பற்றிய ஞானம். அதனால தான் இந்திரியாணி இந்திரியார்த்தேபியா தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தில் சொன்னார். இப்போ இந்த ஸ்லோகத்திலையும் அதையே சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, யாருடைய இந்திரியங்கள் தன்னுடைய வசம் இருக்கின்றனவோ அவனுடைய அறிவு நிலை பெறுகிறது அப்படின்னு இங்கே அதே வார்த்தையை சொல்றார். அதாவது யோகத்தில் நிலை பெற்று பற்றுகளையும் நீங்கியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி 59வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டு, இந்த இந்திரிய மடக்கமும் மனவடக்கமும் மிகவும் கடினமானவைகள்னு சொல்றார். வாழ்க்கையில் இந்த கட்டோபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஸ்லோகம். அதில் அவர் சொல்கிறார், இந்த உயிரினங்கள் படைக்கப்படும் பொழுதே அவைகளுடைய இந்திரியங்களை வெளிமுகமாக படைத்து பிரம்மா வீணடித்து விட்டார்னு அந்த மந்திரம் சொல்கிறது. பராஞ்சிகானீவ திருணத் ஸ்வயம்பூ ந பராங் பஷ்யதி நாந்தராத்மன் கஷ்சித் தீர பிரத்யேகாத்மானம் ஐக்ஷத் ஆவர்த்த சக்ஷுர் அமிர்தத்துவம் இச்சன் அப்படின்னு அங்கே சொல்கிறார். இந்திரியங்களை வெளிமுகமாக படைத்து வெளிமுகமாக ஓடச் செய்கின்ற வகையில் படைத்து விட்ட பிரம்மா அதை உணர்ந்து கொண்டு யாரோ ஒரு தீரனாகப்பட்டவன் வெளிமுகமாக செல்லுகின்ற தன்னுடைய இந்திரியங்களை உள்முகமாக திருப்பி தன்னில் தானே நிலை பெறுகின்றான் அப்படின்னு சொல்றார். இப்போ ரமண மகரிஷியெல்லாம் எடுத்து விட்டோம்னா அவர் ஒரேடியாக அப்படியே உட்கார்ந்தார், தியானத்தில் லயமாயிட்டார். அவ்வளோதான். எத்தனை பேரால் முடியும்? நம்மளால் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை விடணும்னாக்கா எவ்வளோ கடினமாக இருக்கிறது. அதைத்தான் சொன்னது அந்த 60வது ஸ்லோகம். இன்றைய 61வது ஸ்லோகத்தில் இந்த 2 வகைப்பட்ட இந்திரியங்களையும் மனதையும் தன்னுடைய வசப்படுத்தி யோகத்தின் நிலை பெற்று ஞானத்திலும் நிலை கொண்டவனே ஸ்தித பிரக்ஞன் என்று கூறப்படுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இன்டர் கனெக்ஷனையும் கொடுத்துட்டார். ஞானத்தில் நிலை பெறுவது எப்பொழுது சாத்தியம் ஆகும் அப்படின்னா, யோகத்தில் நிலை பெற்றால் ஒழிய ஞானத்தில் நிலை பெறுவது என்பது சாத்தியமே கிடையாது அப்படின்ட்டு. அப்போ யோகம் அப்படிங்கிறது என்ன? சாதாரணமாக சித்தம் போக்கு சிவன் போக்குன்னு சொல்லுவா இல்லையா? அதெல்லாம் கிடையாது. அது சித்தன் போக்கு
சிவன் போக்கு அப்படிங்கிறது சித்தன் போக்கு சிவன் போக்குன்னா, ஒரு சித்தனாக இருப்பவன் சோகம் என்கின்ற அந்த சிவோகம் என்கின்ற அந்த போக்கில் தன்னை நிலைநிறுத்துவான் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம். மனம் போக்கில் போகிறதுங்கிற அர்த்தம் அங்கு கிடையாது. அதனால தான் யோகத்தின் நிலை பெற வேண்டும் என்றால் இந்திரிய மனமும் அடக்கியிருக்க வேண்டும். யோகத்தின் நிலை பெற்றால்தான் ஞானத்தில் நிலை கொள்ள முடியும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் சொல்லி, அப்போ யோகத்தின் நிலை பெறுவது என்பது மிகவும் முக்கியமாக கூறப்படுகிறது. ஆக அடுத்த வருகின்ற 2 ஸ்லோகங்களும் யோகத்தில் நிலை பெறுவதற்கு ஏன் நம்மால் முடியவில்லை அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். மனதை அடக்க ஏன் முடிவதில்லை? நம்மக்கிட்ட அத்தனை பேரும் கேட்கறது என்ன அப்படின்னா, சுவாமிகளே மனசை எப்படி அடக்க? மனசை நம்மளால் நம்ம ஒன்று நினைச்சா மனசு ஒன்று செய்யறதே. எதை பண்ணினாலும் அதே போல் ஏதாவது ஆரம்பித்து ஒரு 4 நாள் பண்ணின உடனே அதற்கப்புறம் போர் அடிச்சிடுது. இப்பெல்லாம் இந்த சின்ன குழந்தைகளே போர் அடிக்குதுங்கிறது. எனக்கு போர் அடிக்கிறது படிமா அப்படின்னாக்கா இல்லை எனக்கு போர் அடிக்கிறது. இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டு அந்த வயசுலலாம் நமக்கு போராவது, அதாவது டீச்சரை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கும். எங்கே நமக்கு கேள்வி கேட்டு வரோன்னு அப்படி நம்ம படிப்போம். ஆனால் இப்போ போர் அடிக்கிறது, எனக்கு படிப்பு போர் அடிக்கிறது, வேறு எதையாக பண்ணணும். அப்போ அதெல்லாம் இல்லைப்பா, மனசுனுடைய இதெல்லாம் மைனஸ் பாயிண்ட். ஒரு மனசு ஒரு விஷயத்தை ஆரம்பித்து பாதியிலேயே விட்டுடும், ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு தாவி போயிடும். அது மனதினுடைய இயல்பு, அது குறையல்லை. அப்போது இந்த மனதை புரிந்து கொள்வது எப்படி, இந்த மனதினுடைய இந்த கீழான இயல்பை எப்படி நாம் மேலாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமாக அமைந்தது தான் இந்த வரக்கூடிய 2 ஸ்லோகங்களும். அதற்கு முதல்ல மனம் என்றால் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். மனம் அப்படிங்கிறது அனைத்து சாஸ்திரங்களினுடைய சாரமாக இப்போ நான் சொல்கிறேன். அப்போது மனம் என்பது ஒரு தனி பொருள் அல்ல. இது முதல்ல நம்ம நம்முடைய மனசில் இந்த கோல்டன் லெட்டர்ஸாக எழுதி வச்சுக்கிடணும். மனம் என்பது ஒரு பொருள் அல்ல. ஏன்னு கேட்டால், மனம் ஒரு பொருள்னு நினச்சிக்கிட்டு தான் அதை நான் போய் கண்ட்ரோல் பண்ணிட்டு அது முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கும். மனம் என்பது ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். அது பொருள்னு கூட சொல்லக்கூடாது, ஒரு சமாச்சாரம். எப்படி பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் அப்படின்னா, எந்த பொருளை கொண்டு நம் முன்னு நிறுத்தினாலும் அந்த பொருளினுடைய விருத்தி, எண்ணங்களை உருவாக்குவது, அந்த எண்ணங்களை பிரதிபலிப்பது ஆகிய இந்த 2 சமாச்சாரங்களை செய்வது தான் மனம். அதனால தான் சித்தம் மனம்னு அதுக்கு 2 பெயர் வந்திருக்கின்றது. சித்தம் அப்படின்னா சிந்திப்பதுன்னு அர்த்தம். எந்த ஒரு பொருளை பார்த்தோன்னே இந்த பொருள் இதனுடைய விவரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அதை திங்க் பண்ண வைக்கிறதுக்கு பெயர் சித்தம். மனம் அப்படிங்கிறது அந்த ஞானத்தை பிரதிபலிக்கிறது மனம். அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்தை 2 விதமான ஆங்கிள்னு சொல்வா இல்லையா, அப்படி நமக்கு புரிய வைத்திருக்கிறார்கள் பெரியவர்கள். அதனால தான் சித்தம், மனம், புத்தி, அகங்காரம் இது அத்தனையும் ஒரே இடத்துல தான் இருக்கிறது. எங்கே இருக்கிறது அப்படின்னா, தலையில் இருக்கிறதா, இல்லை ஹிருதயத்தில் இருக்கிறதா, இல்லை நெற்றிக்கு நடுவில் இருக்கிறதா, இல்லை ஷடாதாரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிலைகளில் இருக்கிறதா அப்படின்னா, மனம் என்பது புத்தியில் நிலை பெற்று இருக்கிறது. புத்தி எங்கு இருக்கிறதுன்னு கேட்டால், புத்தியில் தான் இந்த சரீரமே இருக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுவோம். புத்தியில் தான்ப்பா சரீரம் இருக்கிறது அப்படின்னு ஒன்று, அட ராமச்சந்திரா, நான் என்னுடைய சரீரத்துக்குள்ளதானே புத்தி இருக்கிறது, அந்த புத்திக்குள்ளதானே நான் இருக்கிறேன், எனக்குள்ளதானே மனம் இருக்கிறதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொன்னால் அதுதான் இல்லைப்பா. புத்தி என்பது உபாதி. உன்னை நீ எங்கு உணர்கிறாயோ அது புத்தி, அவ்வளவுதான். சிம்பிள். எண்ணங்கள் எங்கு எழுகின்றதோ அது புத்தி. எண்ணங்கள் என்பது எந்த விஷயங்களை பற்றி கொண்டிருக்கிறதோ அந்த விஷயங்கள் மயமாக மாறுவது மனம்.
அந்த காலத்து விளக்குகள். அப்போ மனம் என்பது ஒரு பொருள் அல்ல, மனம் என்பது ஒரு பிரதிபலிக்கக்கூடிய வஸ்து. எந்த ஒரு பொருளை கண்டாலும் அந்த பொருளை பற்றி சிந்திக்கக்கூடிய வஸ்து. அந்த பொருளினுடைய சிந்தனையை தன்னுடைய அனுபவத்துடன் கூடி ஞாபகம் வைத்துக் கொள்வது. உதாரணத்திற்கு ஒருவர் நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். அந்த கிஃப்டை பார்த்த உடனே அவர் முதல்ல பாக்ஸில் போட்டுட்டு வரார். நம்மக்கிட்ட பர்த்டே கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். ஏன்னா கிஃப்ட் கொடுக்குறச்ச ரொம்ப ஜாக்கிரதையாக அதுக்கும் நம்ம யோசனை பண்ணணும். வருடம் நம்ம கிஃப்ட் கொடுக்கும் பொழுது போன வருஷம் கொடுத்ததை இந்த வருஷம் கொடுத்துடக்கூடாது. அதே போல் வேறு யாரும் கொடுத்ததை கொடுத்துடக்கூடாது. யாருக்கு கிஃப்ட் வாங்குகிறோமோ அவருக்கு பிடித்தமானதாக இருக்க வேண்டும்னு அதுக்கு ஒரு 5 நாட்கள் ஹோம்ஒர்க் பண்ணி எப்படியோ கிஃப்டெல்லாம் வாங்கி ரேப் பண்ணி அவருக்கு கொண்டு போய் நீட்டினா அவர் அதை வாங்கி வச்சுப்பார். அதற்கப்புறம் அவர் ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த பொருள் அது என்ன பொருள் அப்படின்னாக்கா கடிகாரம்னு வச்சுப்போம். கை கடிகாரம், வாட்ச். அந்த வாட்ச் அவர் கட்டிப்பார். அந்த வாட்சை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த கொடுத்த நபர் இருக்கார் இல்லையா, அவர் இவர் மிகவும் நேசிக்கக்கூடியவராக இருந்தார் அப்படின்னா அவருடைய ஞாபகம் அப்பெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் மனம். இப்போ அவரோட ஏதாவது சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்திருந்ததுன்னா அந்த சந்தோஷமான விஷயத்தை இதை நினைவு கூறும். அவரோட ஏதாவது சண்டை ஆயிடுத்துன்னா இந்த வாட்சை பார்க்கும் பொழுதெல்லாம் என்ன ஆகும், அவர் மேலே கோபமாக வரும். கோபம் இன்னும் அதிகமாகும். இது அந்த வாட்சினுடைய தவறா அல்லது கொடுத்த நபருடைய தவறா அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தவறான்னு கேட்டால் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு தவறு அப்படின்னு தான் நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்போ தப்பு எங்கே இருக்கிறதுன்னா நமக்குள்ளதான் இருக்கிறது. இது யாருக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு நம்ம கேட்டால் சாக்ஷாத் நம்மையே இது பாதிக்கும். அதனால தான் கெடுவான் கெடு நினைப்பான்னு சொல்லிட்டா. இந்த ரகசியம் தெரியாமல் இருந்தால் தான் வம்பு. மனசில் கெட்டதை நினைச்சா முதல்ல அங்கே தான் கெடுதல் நிகழுமா. ஏன்னா மனம் என்பது நெருப்பு போன்று எங்கே இருக்கிறதோ அங்கே போயிடும். நெருப்பு முதல்ல யாரை எரிக்கும்? இந்த நெருப்பை எடுத்து அடுத்தவன் மேலே நான் எரிகிறேன்னாக்கா முதல்ல நெருப்பை கையில் எடுக்கும்போது என்ன ஆகிடும், நம்மை சுட்டெரித்து விடும் இல்லையா. அந்த மாதிரி இந்த மனம் என்பதில் நாம் தீய விளைவுகளை நம்ம விதைத்தால் முதல்ல இங்கே தான் மரமாகும். இதுதான் மனதினுடைய அடிப்படை விஷயங்கள், மனதினுடைய ஃபங்க்ஷன்ஸ், நடைமுறைகள்லாம் நான் சொல்லிட்டேன். இப்போ பகவான் எப்படி சொல்லுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். த்யாயதோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷு பஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் குரோதோபிஜாயதே அப்படிங்கிறார். அதாவது முதல்ல என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், பும்சஹா மனிதன் ஒரு விஷயத்தை தியானிக்கும் பொழுது அதன் மீது ஒரு ஈர்ப்பு உண்டாகிறது அப்படிங்கிறார். நம்ம ஏதாவது ஒரு பொருளை ஏதோ ஒரு மால்லையோ ஷாப்பிங் மால்லையோ பார்த்து விட்றோன்னு வச்சு கொடுங்களேன். அது பார்த்த உடனே நல்லா இருக்கிறது அப்படின்னு ஒரு எண்ணம். அப்போது ரொம்ப நல்லா இருக்கிறது இல்லையா அப்படின்னு ஒரு எண்ணம். அப்புறம் மறுபடியும் திரும்பி வரும்போது மறுபடியும் பார்க்கும்போது நல்லா இருக்கிறது அப்படின்னு ஒரு எண்ணம். அவ்வளவுதான், வீட்டுக்கு வந்தாயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கும் பொழுது அந்த பார்த்த ஒரு பொருள் இருந்தது இல்லையா, நல்லா இருந்தது. அப்புறம் அன்றைக்கு மதியம் அந்த பொருள் நம்மக்கிட்ட இருந்தால் தேவையில்லாமனு தோன்றுறது. அப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் இன்னொரு தடவை பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு போய் அந்த பொருளை பார்க்குறது. பார்த்த உடனே இப்போ அந்த ஆள் வேறு, முதல் நாள் போன அந்த ஆள் வேறு, இப்போ போகிறார் இல்லையா இவர் வேறு, உள்ளுக்குள்ளே மாறியாச்சு. அதுதான் ஈர்ப்பு. அதுக்கு பேர் சங்கம்னு சொல்லுவாள். அதாவது ஒரு பொருளை பார்த்து அந்த பொருளை நம்ம மறுபடியும் நினைச்சா அந்த பொருளுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. பும்சஹா விஷயான் தியாயதா சங்கஹா தேஷு உபஜாயதே. அதாவது அவர் சொல்லும்போது இந்த எந்த விஷயங்களை அவர் மீண்டும் மீண்டும் நினைக்கின்றாரோ அந்த விஷயங்களோடு ஒரு சங்கம் ஏற்பட்டுறது. சங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தொடர்பு. எப்படிப்பட்ட தொடர்பு அப்படின்னா அது நம்மளை இழுக்கிறது, அப்படிப்பட்ட தொடர்பு.
இது எப்படி சார் இழுக்கும் அப்படின்னா, பொருளை நான் தானே வாங்குறேன் அப்படின்னா இந்த நாயை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிற மாதிரி. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வாக்கிங் போகும் பொழுது அதை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னா, ஆனால் அதுதான் நம்மளை இழுத்துட்டு போகும். அந்த மாதிரி அந்த கயிறு தான் சங்கம். அப்படி இந்த உலக பொருள்கள் எதாக இருந்தாலும் முதல்ல நினைக்கும் பொழுது நன்னா இருக்கிறதே அப்படின்னு நினச்சி அப்படியே நினைக்க 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 அது இழுக்க ஆரம்பிச்சிடும். அன்னைக்கு சாயங்காலம் போகிறார், ரேட்டை கேட்குறார், பார்த்தா நம்முடைய பட்ஜெட்டுக்கும் மேலே இருக்கிறதே அப்படின்னு சொல்லி திரும்பி வந்தாச்சு. இருந்தாலும் மனசுக்குள்ளே அந்த பொருள் இப்போ என்ன எடுத்துன்னு கேட்டால், வீட்டில் அதற்குன்னு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அது ஏதோ ஒரு பொம்மைன்னு வச்சு கொடுங்களேன். இப்போ தான் நிறைய வெரைட்டியாக மாடர்ன் பொம்மைஸ் எல்லாம் வருது இல்லையா, அதில் ஏதோ ஒரு பொம்மை அதுக்குன்னு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த பார்க்குறச்செல்லாம் அந்த பொம்மை இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த பொம்மை இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த பொம்மையோடு இப்பயே பேச ஆரம்பித்து ஒரு சங்கத்தை உண்டு பண்ணிட்டார். அந்த சங்கம் வலுப்பெற என்ன ஆகிடும், அங்கே ஆசை அதிகமாக எழுந்திருக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் அந்த ஆசை அப்படிங்கிறது சங்கத்தினால் வர்றது. எடுத்த உடனே ஆசை வந்துடாது. எடுத்த உடனே ஒரு பொருளை பார்த்த உடனே ஆசை வந்துடாது. அதை அசை போட அதன் மீது ஒரு தீவிரமான ஒரு காதல் ஏற்பட்டுவிடும் நமக்கு. அதற்கப்புறம் பாருங்களேன், அந்த ஆசை அப்படியே கோபமாக வடிவெடுக்கும். வீட்டில் அப்பா சொல்லிட்டார், இதெல்லாம் தேவையில்லாத செலவிடா, இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம பண்ணினதில்லை, அதனால் இந்த இடத்துல ஒரு கிருஷ்ணர் சிலையை வச்சுடுவோம். அப்போ இவருக்கு நினச்ச சிலை என்ன அப்படின்னு கேட்டால், அப்போ யோசனை பண்ணுங்களே, ஏதோ கரடி சிலையை நினச்சிருப்பாரோ நமக்கு தெரியாது. வேணாண்டா அப்படின்ட்டார். அப்படியே ஒரு மாதிரி மனசுக்குள்ளே அந்த ஆசை வேற ஒரு பக்கம் அப்படியே அலை மோதுகிறது. இவர் வேற வேண்டான்னு சொல்லிட்டார், அதை டம்ப் பண்ணி வச்சாச்சு. இப்போ என்ன அடுத்த நாள் அவர் ஏதோ பேசினாலும் அவருக்கு சரியாக பதில் சொல்ல இங்கே முடியலை. அப்படியே நிறைவேறாத காமம் எப்படியாக வடிவெடுக்கிறதுன்னு கேட்டால் குரோதமாக வடிவெடுக்கிறது. அதனால தான் முன் பின்னு தெரியாதவர்களிடம் நமக்கு கோபம் ஏற்படுவதில்லை. இந்த குரோதம் அப்படின்னு சொன்னாலே இதற்கு இத்தனை படித்தரங்கள் இருக்கணும். ஒரு விஷயத்தை அவர் தியானம் பண்ணியிருக்கணும். தியானம் பண்ணுறது அப்படின்னா என்ன, மீண்டும் 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 நினைக்கிறது. அந்த மீண்டும் 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 நினைப்பதினால் அந்த பொருளோட சங்கம் ஏற்படுவது இரண்டாவது ஸ்டேஜ். மூன்றாவது ஸ்டேஜ் அந்த சங்கம் ஆசையை தூண்டுகிறது. அப்பொழுதுதான் அந்த பொருளின் மீது ஒரு காமம் ஏற்படுகிறது. காமம் என்றால் ஆசை என்பது பொருள். அதை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அந்த ஆசை நிறைவேறாத பொழுது குரோதம் என்பது தோன்றுகிறது. இந்த நான்கும் என்ன பண்ணுவான்னு கேட்டால், முதல் நிலை, இந்த 4 ஸ்டேஜுமே ஒரு முதல் நிலை அப்படின்னு வச்சு விடலாம். ஏன்னா இது வரைக்குமே அவர் ஓரளவு கண்ட்ரோலில் தான் இருக்கார். குரோதம் எப்போ வந்துடுச்சோ அப்போ என்ன ஆயிடும்னு கேட்டால், வசம் தன்னிடத்திலிருந்து போயிடும். கோபம் வந்தவர்கள்லாம் எப்படி நார்மலாக இருப்பாளா என்ன? கோபம் வரும்போது அவருடைய நாடி துடுப்பை பார்க்கணும், மூச்சை பார்க்கணும், கண்களை பார்க்கணுமே. சாதாரணமாக பிராணாயாமம் செய்து கொண்டு கோபம் உற முடியாது. கோபம்னாக்கா அந்த பிரத்தெல்லாம் மாறும். அதனால தான் யோகிகள் பிராணாயாமத்திற்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்தார்கள். பிராணாயாமம் ஒருத்தர் ரொம்ப அழகாக பண்ணிகிட்டே வந்தால் அவருக்கு கோபம், அதே போல் அவருடைய மனமானது கலங்கவும் கலங்காது. இப்போ இவருக்கு அந்த அப்பா வேண்டான்னு சொன்ன உடனே அது வேற வேற விதமாக வெளிப்படுது. இவருடைய தன் வசமே இல்லாமல் போயிட்டார். அப்பா அப்படிங்கிற அந்த மதிப்பு கொடுக்கணுங்கிற இடத்துலையும் அந்த மதிப்பை மறைச்சுடுது. அதனால தான் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், படிச்சுடுவோம். குரோதாத் பவதி சம்மோஹா சம்மோஹாத் ஸ்மிருதி விப்ரமஹ ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்திநாசஹ புத்திநாசாத் பிரணஷ்யதி. குரோதாத் சம்மோகா பவதி, கோபத்தினால் பெரும் மோகம் உண்டாகிறது. மோகம் அப்படின்னு சொன்னாலே தன் நிலையை முற்றிலுமாக இழந்த நிலை. ஆனால் அவர்களுக்கு தெரியாது. தன் வசம் இல்லாமல் இருப்பார்கள், ஆனால் தன் வசம் இல்லாமல் இருக்கின்றோம் அப்படிங்கிறதே அவளுக்கு தெரியாது. ரொம்ப நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் தன்னுடைய வசத்தில் இருக்காது. அது எத்தனை நாளைக்கு இருக்கும்னு கேட்டால் வருஷக்கணக்காக இருக்கும்.
அது ஒரு நாள்லேயும் தீரலாம், அல்ல 2 நாள்லேயும். அந்த தெளிவு அடடா நம்முடைய தன் வசத்தில் இல்லையே நம்ம அப்படின்னு சொல்லி உடனே தெளிவாகக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள். வருடக்கணக்காக ஒரு ஜென்மமுமே அப்படியே மோகத்திலேயே களைஞ்சிடும். தனக்கு யாராவது ஒருத்தர் தீங்கு இழைச்சுட்டான்னு சொன்ன உடனே அப்படியே தீவிரவாதியாக மாறுறது என்ன? மோகம்தானே, கோபந்தானே. கண் மண் தெரியாமல் போயிட்டு தன்னையும் அழித்து கொண்டு அடுத்தவர்களையும் அழிக்க வேண்டும் அப்படிங்கும்போது அதற்கு பேர் தான் சம்மோகம். சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா. மோகத்தினால் அறிவு தவறிடும். அறிவுங்கிறது நமக்கு 2 விதமாக இருக்கிறதா இல்லையோ? பட்டறிவுன்னு ஒன்று இருக்குது, நூலறிவுன்னு ஒன்று இருக்குது. 2மே வேலை செய்யாது. தன்னுடைய அனுபவம் தனக்கு ஒரு அறிவு கொடுக்கறதா இல்லையோ, அதுவும் வேலை செய்யாது. பெரியவர்களுடைய அந்த கருத்தும் வேலை செய்யாது. 2மே வேல்யூலெஸ். அப்படி பெரியவர்கள் சொன்னால் அவர்களை பார்த்தாலே கடுப்பாக இருக்கும். அவர்கள் ஏதாவது சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே நம்மை கட்டுப்படுத்தி விடுவார்களோ அப்படின்னு சொல்லி நம்ம உடனே அவர்கள் மேலே பாய ஆரம்பிச்சிடும். அதுதான் ஸ்மிருதி விப்ரமஹா. அப்படின்னாக்கா நினைவு இழத்தல், தன் நிலை இழத்தல் அப்படிங்கிறத விட நினைவு இழத்தல். நினைவு இழத்தல் அப்படின்னாக்கா அறிவு வேலை செய்யலைன்னு அர்த்தம். ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்தி நாசா. எப்போ அந்த பட்டறிவும் நூலறிவும் வேலை செய்யலையோ புத்தி தன்னுடைய முடிவெடுக்கக்கூடிய திறனை இழக்கிறது. நல்லது எது தீயது எது என்பதை அது உணர மறுக்கிறது. புத்தி நாசாத் பிரணஷ்யதி. புத்தி நாசம் அடையும் பொழுது, முடிவு சரியாக எடுக்காத பொழுது ஆள் அழிந்து விடுகிறான். இப்படி படிப்படியாக தியானத்திலிருந்து ஆரம்பித்து கடைசியில் ஆள் தன்னைத்தானே அழித்து கொள்ளுகிறான். இதுதான் இந்திரியங்களினுடைய மனதினுடைய ஒருவனை கீழே தள்ளுவதற்குண்டான ப்ராசஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுவிடும். இந்த 2 ஸ்லோகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஸ்லோகங்கள். இந்த 2 ஸ்லோகங்களை மேலும் விவரமாக நாம் அடுத்த தொகுப்பினில் நாளைக்கு பார்ப்போம். எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளால் அனைவருக்கும் லக்ஷ்மி கட்டாட்சமும் மேன்மேலும் அத்துணை விதமான செல்வங்களும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையுடன் இன்றைய தொகுப்பினை நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.